ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 17. எபிசோடு 16 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணது போதும், வாங்க கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்கிலேயே ரெண்டு பேரோட பிளேடு மோதி அந்த அரீனாவே அதிருது. செம்ம பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. லியாம் அந்த அட்டாக்கை தாங்கிட்டான். அந்த ட்ரைனிங் ஏரியாவே சும்மா சின்ன பின்ன ஆயிடுச்சு. தூசு அடங்குனதும் பார்த்தா ரெண்டு பேரும் பின்னாடி போய் விழுந்து கிடக்குறாங்க. நம்ம ஹீரோ அவனை நக்கலாக கூப்பிட்டு இவ்வளவுதான் அவன் பவரான கலாய்க்கிறான். ஆனால் மனசுக்குள்ள அவனோட அந்த வெறியை ஏற்றுக்கிறான். வல்ஹல்லா சான்ஸ் போயிருச்சு, ஜேக்கன் உன்னை நிஜமாவே கலட்டி விட்டுட்டானுங்கிற உண்மையை ஓப்பனாக சொல்கிறான். வெளியூர் பிரான்ச்சிலிருந்து வர யாரை வேணாலும் எப்போ வேணாலும் தூக்கி அடிப்பாங்கிற மேட்டர் சொல்கிறான். ஏன்னா நம்மாலே அந்த மாதிரி அடி வாங்கினவன் தான். அதனால் லியாமோட பயம் அவனுக்கு புரியுது. ஆனால் அதுக்காக இவ்வளோ சீன் தேவையான்றதும் அவனோட டவுட்டு. போன ஜென்மத்தில் துரத்தின பிறகும் லியாம் விடாமல் ஒரு மெர்சனரி கிங்காக எப்படி மாஸ் காட்டுனான்னு நம்மால நினச்சி பார்க்குறான். அப்போவும் லியாம் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கெஞ்சினான். அவனோட வில் பவர் கொஞ்சம் கூட குறையலன்னு நம்ம ஆளுக்கு புரியுது. இவனை சும்மா விட்டா கேட்க மாட்டான்னு புரிஞ்சுக்கிட்டு கடைசியாக நம்மளால மனசு மாறுறான். சான்ஸ் கொடுக்க ஓகே சொல்கிறான். ஆனால் ஒரு மரண கண்டிஷன் போடுறான். வாயில் சொல்கிறதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது, உண்மையாக ப்ரூவ் பண்ணணும்னு கேட்குறான். என்ன விலை கொடுத்தாலும் ஓகேங்கிற லியாம் கிட்ட உன்னோட ரைட் கையை வெட்டுடான்னு நம்மளால சொல்கிறான். பஸ்ட்டு தடவையா லியாம் ஷாக் ஆகி போய் நிற்கிறான். கை போச்சுன்னா அப்புறம் ஃப்ராடை பிடிக்க முடியாது. எந்த பைத்தியக்காரனும் இதை ஒத்துக்க மாட்டான்னு நம்மளுக்கு சொல்கிறான். இதுக்கு உனக்கு தில்லு இல்லைன்னா கிளம்புடா, எனக்கு டைம் இல்லைன்னு நம்மளால சும்மா ரஃபாக பேசுகிறான். லியாம் சைலண்ட்டாக எழுந்திரிச்சு நிஜமாவே தனக்கு எது முக்கியம்னு யோசிக்கிறான். இவனோட இந்த வெறித்தனத்துக்கு காரணமே நம்ம ஆளுக்கு புரியலை. வால்ஹல்லா மட்டும்தான் உனக்கு லைஃப் இல்லை, ஸ்கார்லெட் ரெல்முக்கு கூட போகலாம்னு நம்ம ஆளு சொல்லியும் லியாம் பின்வாங்காமல் மறுபடியும் ஸ்வாட் எடுக்கிறான். தோற்று போகிறத விட சண்டை செய்கிறது மேல்னு முடிவெடுத்து தன்னோட ஃபுல் பவரையும் வச்சு அட்டாக் பண்ணுறான். இவன் சுத்தமாக மென்டல் ஆகிட்டான்னு நம்ம ஆளுக்கு அப்போ தான் புரியுது. ஒரு துளி ரத்தம் சிந்துற கேப்பில் ரெண்டு பேரும் மரண மாசம் மோதுறாங்க. நம்ம ஆளு ஒரு சொல்லட்ட லியாம் அந்த அரீனா முழுக்க தூக்கி வீசப்படுறான். சண்டை அப்படியே ஷாக் வேவ்ஸாக மாறுது. நம்ம ஹீரோ லெவலுக்கு இவனால் கிட்ட கூட வர முடியலை. சடார்னு லியாமை பிடிச்சி நிறுத்திட்டு ஏண்டா நான் மனசு மாதிரி இருந்தா என்னடா பண்ணியிருப்பேன்னு செம்ம காண்டாகி கேட்குறான் நம்ம ஆளு. அப்போ தான் தன்னோட பைத்தியக்காரத்தனத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை லியாம் சொல்கிறான். என் கையை விட என் உசுரை விட எனக்கு ஒன்று முக்கியம்னு சொல்கிறான். இனிமேல் இந்த மாதிரி சீன் போடாதன்னு நம்மளால வார்னிங் கொடுக்குறான். அதுலேயே அவனை ஏற்றுக்கிட்டாங்கிற மீனிங் இருக்குது. லியாமுக்கும் பல்ப் எரியுது. நம்ம ஆளு நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டான்னு. போடா போய் ட்ரீட்மெண்ட் எடுன்னு சும்மா நக்கலாக விரட்டுறான் நம்ம ஆளு. அப்புறம் ஒரு சைலண்டான இடத்துல ரெண்டு பேரும் மாஸ்டர் அடியாள் மாதிரி உட்காந்து பேசுகிறாங்க. அந்த அறுத்துக்கிட்ட காதை தொட்டுக்கிட்டு தான் புதுசாக வந்த இடத்த நினச்சி லியாம் நர்வஸாக ஃபீல் பண்ணுறான். இவ்வளவு காஸ்ட்லியான போசனை தனக்காக நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுறத பார்த்து லியாம் ஷாக் ஆகுறான். ஆனால் நம்ம ஹீரோ அதை சும்மா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கூலாக சொல்கிறான். இப்போ சொல்லு, உன்னை எதுடா இவ்வளவு தூரம் தள்ளிச்சுன்னு நம்ம ஆளு கேட்குறான். உசுரை விட எது முக்கியம்னு லியாம் திருப்பி கேட்குறான். அவனுக்கு அவனோட அம்மா தான் உலகம். ஜேக்கன் அவனை கலட்டி விட்டதும் அவங்க அம்மாவுக்கு ஃபீவர் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. உடம்பு முழுக்க ரோஸ் மாதிரி ரெட் கலரில் புள்ளி புள்ளியாக செம வீக் ஆகிட்டாங்க. எந்த டாக்டருக்கும் அது என்ன நோயினே தெரியல. அதனால் வல்ஹல்லாவோட டாப் கிளாஸ் மெடிக்கல் சப்போர்ட் கிடைச்சா அம்மாவை காப்பாற்றலாம்னு லியாம் நம்புகிறான். லியாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவுக்கு போன ஜென்மத்தில் இதே டிசீஸோட ஞாபகம் வருது. அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கடகடன்னு ஒரு பேப்பரில் எழுதுகிறான். அது ரெட் பிளாசம் டிசீஸ்னு உடனே கண்டுபிடிச்சிடறான். இந்த டிசீஸ் ஃப்யூச்சரில் சென்ட்ரல் காண்டினென்ட் முழுக்க பரவி ஏகப்பட்ட பேரை காவு வாங்கும்னு அவனுக்கு தெரியும். இதுக்கு மெடிசன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே பல பேர் செத்துருவாங்க. அதனால் இந்த மெடிசன் ரெசிபியை கொடுத்து இதை ஒரு வில்லேஜ் ஹீலர் கூட செய்வார்னு சொல்கிறான். இதை கேட்டு லியாம் சந்தோஷத்தில் அழுதுட்டு எந்த டாக்டருக்கும் தெரியாதது உனக்கு எப்படிடா தெரியும்னு கேட்குறான். நம்ம ஹீரோவுக்கு ஏஏ ஜெஃப்னு ரெண்டு ஆல்கெமிஸ்ட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்ச அந்த ஸ்டோரி ஞாபகம் வருது. உண்மையை சொல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆல்கெமிஸ்ட் சொன்னான்னு ரீல் விடுறான். மெடிசன் கிடைச்சிருச்சுல, இனி உனக்கு வல்ஹல்லாவும் தேவையில்லை, என்னோட அடியாளாக இருக்கவும் தேவையில்லைன்னு நம்மளால சொல்கிறான். லியாம் அதை சுத்தமாக ஏற்றுக்கலை. நான் எப்போ உன்னை மாஸ்டர்னு கூப்பிட்டனோ அப்போவே என் உசுரை கொடுத்துட்டேன்னு வெறித்தனமாக நிற்கிறான். இது சும்மா நன்றிக்கு இல்லடா, என் லைஃப் முழுக்க உனக்கு விசுவாசமாக இருப்பேன்னு சத்தியம் பண்ணுறான். இங்கே இப்படி நடக்கும்போது அகாடமியில் கதை மாறுது. கேடட் ஓவன் ஹெட்மாஸ்டர் கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறான். இந்த செமஸ்டர் எக்ஸாமை கொஞ்சம் டஃப்பாக்கலாம்னு ஒரு ஐடியா கொடுக்குறான். எதுக்குன்னு ஹெட்மாஸ்டர் கேட்குறாரு. இந்த வருஷம் வந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எல்லாம் செம்ம டேலண்டாக இருக்காங்க.
பியூர் பிளட் வேற 2 பேர் இருக்காங்க, அதனால் ஸ்டாண்டர்டு ஏற்றணும்னு ஓவன் சொல்கிறான். அப்போ தான் அவங்களோட உண்மையான பவர் என்னன்னு டெஸ்ட் பண்ண முடியும்னு பிட்ட போடுறான். ஃப்யூச்சரில் பெரிய மெர்சனரி கிங்காக வரப்போகிறவன் நமக்கு அடியாளாக கிடச்சிருக்கான்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே செம ஹாப்பி. வெளியில் சும்மா கெத்தா என் ஸ்பீடுக்கு ஈடு கொடுத்து வாடா, இல்லை நான் விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்கிறான். லியாமும் அதை கெத்தா ஏற்றுக்கிறான். ஒரு சீமன்ஸ் வீட்டு பையன் இப்படி ஃப்யூச்சர் பிளான் பண்ணுறானேன்னு இம்ப்ரெஸ் ஆகி ஹெட்மாஸ்டர் ஓகே சொல்கிறாரு. மீட்டிங் முடிஞ்சு ஓவன் கிளம்புனதும் அவர் அங்கே நின்று யோசிக்கிறாரு. நோபல் பிளட் மறுபடியும் வெளியே வருதுன்னு அவருக்கு புரியுது. யாரோ பழைய ஆள் ஒருத்தன் இதே மாதிரி யோசிச்சது அவருக்கு ஞாபகம் வருது. டேஞ்சரான பவர் இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்க வளர்றதுக்கு முன்னாடியே போட்டு தள்ளிடணும்னு ஒருத்தன் ஸ்கெட்ச் போட்டது மண்டைக்குள்ளே ஓடுது. அதுக்கப்புறம் செமஸ்டர் எக்ஸாம் நாளும் வந்துருச்சு. டஞ்சன் எக்ஸ்ப்ளோரேஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே தப்பிக்கணும். நம்ம ஹீரோவுக்கும் லியாமும் என்டர் ஆக வெயிட் பண்ணும்போது லியாம் கொஞ்சம் நர்வஸாக இருக்கிறத நம்ம ஹீரோ பார்க்குறான். பயம் இருக்கிறது நல்லது தான், அப்போ தான் தப்பு பண்ண மாட்டோம்னு நம்மால் அவனுக்கு தைரியம் சொல்கிறான். நம்ம ஆளோட பேச்சை கேட்டு லியாமும் ஃபார்முக்கு வரான். பேரை கூப்பிட்டதும் 2 பேரும் கெத்தா டஞ்சனுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. பார்த்தா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சூப்பர்வைசர் அவங்கள நிப்பாட்டி வேற ஒரு ரூட்டுக்கு அனுப்புகிறான். இது செம்ம சஸ்பென்ஸாக இருக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு டவுட் வருது. ஆனால் சைலண்ட்டாக உள்ளே போகிறாங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த ரூட்டில் போகிறான். உள்ளே போனதும் ரூல்ஸ் தெளிவாக இருக்குது. 96 மணி நேரத்தில் எஸ்கேப் ஆகணும். உள்ளே மான்ஸ்டர்ஸ் அடித்தா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆனாலும் டைமுக்குள்ளே எஸ்கேப் ஆகுறது தான் மெயின் ரூல்னு அகாடமி சொல்லுது. கேம்ப்பு போட்டு சாப்பிட்டதும் நீ போய் தூங்குடா, நான் வாட்ச் பண்ணுறேன்னு லியாமை தூங்க வைக்கிறான் நம்ம ஹீரோ. ஏன்னா லியாம் ஏற்கனவே செம்மையாக உழைச்சிட்டான். லியாமும் நம்ம ஹீரோவை நம்பி தூங்க போகிறான். நெருப்பு பக்கத்தில் தனியாக முழிச்சிருக்கான் நம்ம ஆள். கணக்கு போட்டு பார்த்தா எக்ஸாமுக்கு முன்னாடி ட்ரைனிங்னு சேர்த்து கிட்டத்தட்ட 90 மணி நேரம் அவன் தூங்கவே இல்லை. உடம்புக்கு பவர் இருந்தாலும் மண்டை டயர்டாகுமேன்னு ரிஸ்க் எடுக்காமல் உஷாராக இருக்கான். அப்போ தான் இருட்டில் ஒரு சத்தம் கேட்குது. லியாம் எந்திரிச்சதும் ஷிஃப்ட்டை மாற்றிக்கலாம்னு நினச்சவன் இந்த சத்தத்தை கேட்டு அலர்ட் ஆகுறான். மறுபடியும் சத்தம் தெளிவாக கேட்குது. நம்ம ஹீரோ அப்படியே ஃப்ரீஸ் ஆகி கேட்குறான். ஒரு பழைய மெமரி கண் முன்னாடி வந்து போகுது. ரத்த வெள்ளத்தில் ஒரு பொண்ணு கிடக்கிற அந்த நைட்மேர் வந்து அவனை போட்டு வாட்டுது. அந்த பயம் அவனை செமையாக ஷாக் ஆகிடுது. சடன்லி நம்ம ஹீரோ எழுந்திரிச்சு மூச்சு வாங்குறான். கேம்ப் அதே இடத்துல தான் இருக்குது. ஆனால் அந்த பயம் மட்டும் போகலை. தூக்கத்தில் வந்த கனவுன்னு நினச்சா நிஜமாகவே இருட்டில் இருந்து புதுசாக ஒரு சத்தம் வருது. ஏதோ நெருங்கி வர்றது கன்ஃபார்ம் ஆகுது. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்றைக்கி ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.